இன்னைக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், அப்புறம் வந்துட்டு எபோலாக்கு பின்னாடி வவ்வால்னு ஒன்று இருக்கும், அப்புறம் எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ இந்த கொரோனா வந்ததில் கூட அது கூட ஏதோ ஒரு மிருகத்துலேருந்து வந்து தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். குறிப்பாக அந்த மிருகத்தின் பேர் பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்கும். குரங்கு, அப்புறம் பன்றி, எல்லாமே துஷ்ட மிருகமாக இருக்கும். சவுதி அரேபியாவிலாம் ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அதுக்கு பேர் கேமல் ஃபீவர்னு பேர். அங்கே வந்துச்சு. கேமல் பைபிள் படி துஷ்ட மிருகம், ஒட்டகம். ஸோ நம் கண்களுக்கு முன்பாக 4 வகையான காரியம் இருக்குது. இயேசு சொன்னது போல நாம் கடைசி காலத்தில் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, நடக்காது, கிருபை உள்ளவர் செய்ய மாட்டார் இப்படிலாம் சொல்லுவாங்க. கிருபைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிருபை என்பது என்னன்னா, இவங்களெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறதல்ல கிருபை. அவனுடைய சுயாதீனத்துக்குள்ளே கர்த்தர் தலையிட மாட்டார். அவங்க செஞ்சதுனால அந்த விளைவுகள் ஏற்படுது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுறாருல, அதற்கு பேர் தான் கிருபை. தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் வேலி அடைச்சி பாதுகாக்கிறார்ல, அதுக்கு பேர் கிருபை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்தில் வாதையே வரக்கூடாது, கர்த்தர் கிருபை உள்ளவர், பார்வோனை தொடமாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நடக்கும். ஆனால் தம்முடைய ஜனங்களை, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை இயேசு ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. அல்லேலூயா. இவ்வளவுக்கும் நடுவில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க கொண்டு வச்சிருக்கிறார்.